வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சதுக்கு அப்புறமேலும் இன்னும் நம்ம ட்ரெண்டிங் கப்புள்ஸான கம்ருதீனும் விஜய் பார்வதியை பற்றின ஒவ்வொரு தடவையும் அவங்கள பற்றி வெளியில் வர அந்த சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்படுத்திட்டு தான் இருக்குது. இந்த நிலையில் அவங்க வெளியில் வந்தும் நிறைய விமர்சனத்துக்கு உள்ளானாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க பண்ணுற அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு பண்ணின சர்ப்ரைஸ் ஆகட்டும், இல்லை அடுத்தடுத்து வைப் வித் பாரு அப்படிங்கிற யூடியூப் சேனலில் 2 பேருமே நல்லா பேசியிருந்தாங்களா, அதுக்கப்புறமேல அவங்கக்கிட்ட நிறைய அவங்க பண்ணுற விஷயங்கள் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போது விஜய் பார்வதியோட பிறந்த நாளுக்கு நம்ம கம்ருதீன் பண்ண விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவிலேயே ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலை தான் நாம் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் பார்வதியோட பிறந்தநாள் இப்போது அந்த பிறந்தநாளுக்கு நம்ம கம்ருதீன் பண்ணின அந்த சர்ப்ரைஸ் தான் ரொம்பவும் இப்போது வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பர்த்டேக்கு அவங்க நைட்டில் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நைட்டில் ஒரு அவுட்டிங் கூட்டிகிட்டு போய் அப்போ அந்த நிறைய பேரை வச்சு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சர்ப்ரைஸில் என்ன இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பிக் பாஸ் சீசன் 9ல் 2 பேர் இருந்த அந்த க்யூட் மொமெண்ட்ஸை தான் ஒரு வீடியோவாக போட்டு அவங்களுக்கு அந்த மிட் நைட்டில் அவர் காமிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எந்த தருணத்தில் பார்வதிக்கு கம்ருதீன் மேலே அட்டென்ஷன் அதிகமாச்சு அப்படிங்கிறதையும் ரொம்ப கிளியராக அந்த வீடியோஸில் அவர் காமிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த பிறந்தநாளை ஒரு இதை காரணமாக வச்சு தான் விஜய் பார்வதிக்கு அவர் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப அழகாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பர்த்டே சர்ப்ரைஸை பார்த்துட்டு நம்ம விஜய் பார்வதி கண் கலங்கிட்டாங்களாம். அவங்களுக்கு அவங்களுடைய அப்பா ஞாபகம் அந்த டைமில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக அழுதுருக்குறாங்க. ஏன்னா அவங்க எப்போவுமே அவங்க அப்பாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிபிலேயே ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அடிக்கடி விஜய் பார்வதியை லக்கி சாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். ஏன்னா அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வரும்ல, அது எப்பயுமே பார்வதி கையில் கொடுத்து தான் வாங்குவாங்களாம். ஏன்னா அவங்க வீட்டோட கடைக்குட்டி விஜய் பார்வதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமில் அவங்க அப்பா அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஜோசியர் விஜய் பார்வதி உங்கள் வீட்டோட ஒரு பார்வதி மாதிரி, பார்வதி தேவி மாதிரி, அவங்க கிட்ட நீங்கள் பணம் கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செல்வம் சொத்துக்கள் பெருகும், உங்கள் புகழும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சின்ன வயசில் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்களாம். அதனால் அவர் தன்னுடைய எல்லா பிஸ்னஸுமே முக்கியமான விஷயங்களில் விஜய் பார்வதி கையில் கொடுத்து தான் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த மொமெண்ட் மாதிரியே இருந்து தான் கம்ருதீன் விஜய் பார்வதிக்கு பண்ண சர்ப்ரைஸ். அந்த சர்ப்ரைஸில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் சர்ப்ரைஸாக அவருக்கு அந்த வீடியோஸையும் அந்த கிளிப்பிங்ஸையும் போட்டு காட்டும் போது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பொக்கே ஷவரையே கொடுத்துருக்குறாங்களாம். அப்புறமேலு நிறைய சின்ன சின்ன கிஃப்ட், டெடி, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், அவங்களுக்கு பெட் அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதில் டாக் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 டாக் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அந்த டாகை கூட்டிகிட்டு தான் கொடைக்கானல் ட்ரிப் 2 பேரும் போயிருந்தாங்க. அப்போ ஸ்பெண்ட் பண்ண டைம், அதோட ஃபோட்டோஸ், இமேஜஸை தான் அவங்க கொடைக்கானலில் ஸ்பெண்ட் பண்ண டைமையும் அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் தான் வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்குது. இப்போ இது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிறதுக்கு ஒரு காரணமே என்னென்னா, பிபியிலேருந்து வெளியில் வந்தும் இவங்க கண்டிப்பாக லவ் கண்டென்ட் பண்ணி தானே பிபியில் சர்வே பண்ணினாங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே அவங்க லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் விஜய் பார்வதி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான பிளேயர். அவங்க கண்டிப்பாக கம்ருதீனை யூஸ் பண்ணி தான் இத்தனை நாள் சர்வே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த வகையில் இப்போ கம்ருதீனை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, அவங்க இன்னும் சோஷியல் மீடியாவிலேயே ஒரு பீக்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர் விமர்சனங்கள் இது வரைக்கும் பார்வதி கம்ருதீன் 2 பேருமே சேர்ந்து சந்திச்சுட்டு வராங்க. ஆனால் இவங்க பண்ணுறது வேலண்டைன்ஸ் டேக்கு இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும், கொடைக்கானல் ட்ரிப்பாக இருக்கட்டும், இல்லை வைப் வித் பாரு அப்படிங்கிற நம்ம விஜய் பார்வதியோட யூடியூப் சேனலில் 2 பேரும் நிறைய பிளஷிங்காக நிறைய விஷயங்கள் பேசுனதாகட்டும், இப்போ நிறைய பேரோட வாயை அடைச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வரைக்கும் 2 பேருமே ரொம்ப ட்ரெண்டிங்கான கப்புள்ஸாக இருக்காங்க. விஜய் பார்வதியும் அவங்களுடைய எல்லையை கிராஸ் பண்ணாமல் அவங்கள பற்றி வேற யாராவது
கமருதீன் கிட்ட பிபிலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் பேசினா கூட அவங்க அதுக்கு கோவப்படலை. ஏன்னா ஸ்டார்ட் மியூசிக்கில் விஜய் பார்வதியும் சரி அவங்க அம்மாவையும் சரி ரொம்பவும் ஃபன் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவங்க வைபித் பாரு அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அவங்க சொல்லவே கிடையாது. ஏன்னா திவ்யா கணேஷ் கிட்ட தான் விஜய் பார்வதியோட அம்மாவை பற்றி நிறைய ஃபன் பண்ணி பேசியிருந்தாங்க. அப்போ அவங்க அந்த துணிவு சக்தி அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்த ஓட்டி வந்து ஃபன்னாக அந்த ஒரு வீடியோவோ ஆடியோவோ போட்டு அவங்க அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை ரொம்ப கிண்டல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே தேவையில்லாத எதிர் விமர்சனங்கள் எழுந்தது. ஆனால் அதுக்கு விஜய் பார்வதி எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கல. அதாவது கமருதீனும் விஜய் பார்வதி பற்றிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி விஜய் டிவியில் யார் பேசினாலும் அதுக்கு ஒரு கருத்து தெரிவிக்கிற இதில் வந்து அவங்க விஜய் பார்வதி இல்லை. ஏன்னா கமருதீன் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் தான் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத விஜய் பார்வதி ரொம்ப தெளிவாக உணர்ந்ததுக்கு அப்புறமேல அவரை பற்றி வர எந்த விஷயத்தையும் அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க. ஏன்னா பார்வதியை பற்றி நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் மியூசிக்கில் ஓட்டுற மாதிரி பிரியங்காவும் சரி வியானாவும் சரி இல்லை திவ்யா கணேஷ் அரோரா எல்லாருமே பேசியிருந்தாங்க. பட் அது எதுக்குமே நம்ம விஜய் பார்வதி ரிப்ளை பண்ணலை. ஆனால் கனி பேசுகிற ஒரு விஷயத்துக்கு தான் ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக தான் அவங்க ரொம்ப கொதிச்சு எழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டேக்கு அப்புறமேல அவங்களுடைய அந்த பர்த்டே டே வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. கமருதீன் வந்து இத்தனை நாள் இல்லாமல் 30 இயர்ஸ் இல்லாமல் அந்த பர்த்டேல தான் ரொம்ப சந்தோஷமாக விஜய் பார்வதி இருந்தாங்களாம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமருதீன் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த பர்த்டேவை ரொம்ப சர்ப்ரைஸாக அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேவாக மாற்றி கொடுத்தது தான் அந்த பர்த்டேல இருக்கிற ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்வதி ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த தருணத்தில் அவங்க அப்பாவே அவங்களுக்கு திருப்பி கொடுத்த மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக அழுதுட்டு அந்த வீடியோ பதிவை போட்டிருந்தாங்க. கனியோட அந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் அவங்க வந்து ரொம்ப கோவமாக லைஃப்பில் பீஸ் ரொம்ப முக்கியம், ஹாப்பினஸை விட பீஸ் தான் எனக்கு முக்கியம், அதுக்கப்புறம் தான் இன்டெலெக்சுவல் பவர்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எஃப்ஜேவோட ரீசெண்டான பர்த்டே பார்ட்டி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து எல்லாரையுமே அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க எக்ஸப்ட் நம்ம கமருதீன் விஜய் பார்வதி. ஈவன் கமருதீனை கூட அவங்க இன்வைட் பண்ணலை. மற்றும் விஜய் பார்வதியை மொத்தமாகவே பிபி டீம் வந்து ஒதுக்கிட்டாங்க, கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கான காரணங்கள் வந்து நிறைய சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கமருதீனை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, இல்லை விஜய் பார்வதி கமருதீனை வச்சு கண்டென்ட் பண்ணாங்க, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் வந்து போயிட்டு இருந்தாலும் கமருதீன் விஜய் பார்வதி அப்படின்னு ஒரு ஆள் இல்லைன்னா இன்னைக்கு கமருதீன் அப்படிங்கிற பர்சனை வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கமருதீன் வந்து அடிப்படையில் இருந்து இந்த சோஷியல் மீடியாவுக்கு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு கமருதீனோட பயோகிராஃபி எடுத்து பார்த்தா அது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தன்னுடைய கூட பழகின நண்பர்களே கமருதீனை பல தடவை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா நிறைய பணத்தை அவங்க கிட்ட இழந்து தன்னுடைய வேலையை விட்டு இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு இடத்த அவர் பிடிச்சதுக்கு காரணம் விஜய் பார்வதி அப்படிங்கிறது அவர் கண்டிப்பாக மறக்க மாட்டார். ஏன்னா தாம் பழகின எல்லாருமே தனக்கு துரோகம் பண்ணுறதை அவர் வந்து இது நாள் வரைக்கும் பார்த்துருக்காரு. சொந்த அக்கா கிட்டேயே சண்டை போட்டுட்டு நான் இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு இடத்துக்கு வந்துட்டு தான் நான் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக நிறைய டைம் வந்து வீட்டில் சண்டை போட்டுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நடந்த இவருடைய வாழ்க்கையே இன்னைக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு படம் பண்ணுற லெவலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் பார்வதி தான் காரணம். கண்டிப்பாக அவர் BB9 டைட்டில் வின் பண்ணியிருந்தா கூட அவருக்கு இவ்வளோ ஃபேம் கிடைச்சிருக்கு. இத்தனை சீசனாக 8 சீசனில் நிறைய பேர் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டில் வின் பண்ணவங்க எல்லாருமே காணாமல் போயிருக்காங்க. ஒரு சிலர் தான் அந்த சீசன்லேயே நம்ம மனசில் நின்றுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ விஜய்